புதினா மல்லி ஒரு கைப்பிடி, 2 பச்சை மிளகா, 5-6 பூண்டு பல், ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்து இஞ்சியையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துருக்கேன். அதோட 2 பட்டை, 2 லவங்கம், கொஞ்சம் கல்பாசி, பிரியாணி இலை ஒன்று போட்டு வதக்கிக்கலாம். அதோட ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதால் 1 கப்பு சாப்பாட்டு அரிசி எடுத்தேன், அதனால் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இது தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்குவோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணி மூடி வச்சு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ சிம்பிளான புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி டேஸ்டி ரெசிபி இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.